எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமைக்கெல்லாம் ஒருவர் கூறியதே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் கூறியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. இந்த கடினமான நாட்களில் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக அனைவரும் அவ்வாறு அவர்கள் இல்லங்களிலே பிரார்த்தனை செய்வோம். மே மாதம் 18ஆம் தேதி ஆண்டவருக்கான ஜெபம் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகம் அற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகம் அற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். யாவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் இயேசுவே. நான் சிறுகணும், நான் சிறுகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று இந்த பாடலிலே வரிகள் அமைந்தவாறு, எல்லாமே முடிந்தது, இனி ஜான் ஜெபராஜ் எழும்புவதில்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில்லை, இனி எப்பொழுதும் அவர் கரங்கள் உயரே போவதில்லை, அவருக்காக நாம் என்று எண்ணிய பல எண்ணங்களையும் நாவுகளையும் ஆண்டவர் கண்டிப்பாக அவருக்காக யுத்தம் செய்வார். மீண்டும் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய விபுலிய வசனங்களுடன் பாடல்களில் இளைஞர்களை இழுத்தவாறு திரும்பவும் இன்னும் நாம் பல பாடல்களை பார்ப்போம். ஆண்டவரை ஜெபிப்போம். மற்றும் ஒரு பொன்னான நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.